கேள்வி பொதுவாக கேட்டுரும். நீங்க சந்திச்ச அந்த முதலமைச்சர்கள்ல வித்தியாசமான முதலமைச்சர்னு யாரை எடுத்துக்கலாம்? மக்களின் வழியை உணர்ந்தவர், தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்தவர், வரும் தலைமுறையை முன்னிறுத்தி திட்டங்களை தீட்டியவர், முதலிடத்தில் வருபவர் காமராஜர். இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது, எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? இதை பற்றி ஏன் விவாதிக்கல? இது அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிச்சாங்களா? அமெரிக்காவை பொறுத்தளவில் சினிமா மோகம்ங்கிறது ரொனால்டு ரேகனோட முடிஞ்சிருச்சு. ஆந்திராவில் என்டிஆரோட முடிஞ்சது, மறுபடியும் கொஞ்சம் தலை தூக்குது. கேரளாக்குள்ள நுழைய முடியல. தமிழ்நாட்டில் மட்டும் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைப்படம் ஆளுமையோடு அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன. இப்போ நாங்கள் 20 வருஷமா தமிழ்நாடு கள்ள இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். ஏன் வெற்றி பெறல? இவ்வளவு நியாயம் இருந்தோம் அப்படின்னு 8 கோடி மக்கள் யாரும் சோத்துக்கு உப்பு போட்டு திங்கிறது இல்லையா? அதே நேரத்தில் நாங்கள் வெற்றி பெற்று இருக்க முடியும். எங்கள் இயக்கத்துக்கு திரிசாவையோ நயன்தாராவையோ கள்ள இயக்கத்தினுடைய தலைவி ஆக்கி நாங்கள் இயக்கத்தை நடத்தியிருந்தா எப்போ நாங்கள் ஜெயிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு சினிமா மோகம் ஆட்டி படைக்குது. இந்த விஜய் அரசியல் 2026 மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, விஜய் வர சொல்லுங்க, காவிரி பிரச்சனையை பற்றி பேசி பார்ப்போம். தைரியம் இருந்தால் வர. பிரச்சனையே உங்ககிட்ட பேசணுன்றீங்க. எங்கிட்ட பேசணுங்கிறது இல்லை, யாரோ ஒருத்தர் காவிரி பிரச்சனையை பற்றி ஒரு நாள் பேச சொல்லுங்க. இப்போ எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி சொல்றாரு, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறார். இவர் ஓரணியில் தமிழ்நாடு மக்களை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் உறுப்பினர்களை புதுசாக சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தோட ஒரு வளம் வந்துட்டு இருந்தாரு. கல்லுக்கு தடை வச்சுட்டு ஆதாயம் தேடியவர்கள் தான் நீங்க 2 பேரும். முந்திக்குங்க இந்த அறிவிப்பின் மூலமா. குறைஞ்சபட்சம் நீங்க கடந்த தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தீங்க, ஆட்சி இழந்தீங்க. வயிறு என்ற உறுப்பு இருக்கின்ற வரை ஆடு மாடு மேய்ச்சிதாகணும், விவசாயம்ங்கிற தொழில் நடந்துதாகணும். அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, அரமணப்படுவது யாதனக்கேற்பின் மறவாதிகள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது. அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு யாரை குலத்தொழிலுக்கு போக சொல்லி நிர்பந்தம் பண்ண முடியும்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதனுடைய வெளிப்பாடுதான், அந்த குரலுடைய வெளிப்பாடுதான் இந்த ஆடு மாடு மாநாடு. இந்த ராவணா நிறுவனத்திற்கு உங்களுடைய பங்களிப்பை அளிக்க விரும்பினீர்கள் என்றால் ராவணாவின் அதிகாரப்பூர்வ வங்கி கணக்கு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பங்களிப்பு செய்ய நினைத்தால் அந்த வங்கி கணக்கில் செலுத்தி செய்யலாம். தமிழ்நாடு கல்வி இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் நல்லசாமி அவர்கள் ஒரு மூத்த வழக்கறிஞரும் கூட, நிறைய சட்ட நுணுக்கங்களையும் அறிந்தவர். தொடர்ந்து ராவணாவில் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சில முக்கிய காரணங்களுக்காக அவரை சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எனக்கு உங்களை பார்க்கும்போது பெரிய வியப்பு. கிட்டத்தட்ட 7 முதலமைச்சர்களை நீங்கள் கண்டு தாண்டி வந்திருக்கீங்க அரசியல். காமராஜர் தொடங்கி அண்ணாதுரை, கருணாநிதி, பிறகு எம்ஜிஆர், அதுக்கு பிறகு ஜானகி அம்மையார், அப்புறம் திரும்ப செல்வி ஜெயலலிதா, அதுக்கு பிறகு கருணாநிதி மீண்டும், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், இப்போ ஸ்டாலின் நிற்கிறீங்க. உங்களுடைய இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்கள் இந்த இயக்கத்தோடு தான் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. இத்தனை ஆண்டு காலமாக இந்த விவசாயிகளுக்காக போராடிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த ஒரு கேள்வி பொதுவாக கேட்டுரும். நீங்கள் சந்திச்ச இந்த முதலமைச்சர்களில் வித்தியாசமான முதலமைச்சர்னு யாரை எடுத்துக்கலாம்? வித்தியாசமான முதலமைச்சர்னா என்னுடைய மக்களின் வழியை உணர்ந்தவர்கள், தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்தவர், வரும் தலைமுறையை முன்னிறுத்தி திட்டங்களை தீட்டியவர், முதலிடத்தில் வருபவர் காமராஜர். காமராஜர் தான் பெருந்தலைவர் காமராஜர். தாண்டி யாரு நீங்க அங்க அனுபவத்துல பார்க்கணும்? அவங்கள தான் முதலிடத்தில் நான் வைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பார்வையே தொலைநோக்கு பார்வை. இந்த தலைமுறை அல்ல, வரக்கூடிய தலைமுறையை முன்னிறுத்துகின்ற பார்வை. பிறகு அவர் காலத்துல இத்தனை அணைகள் கட்டினாங்க. இப்ப ஏதாச்சும் நீங்க பாருங்க, கடந்த ஆண்டு 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவு வெட்டுச்சு. குறுவை சாகுபடி சாத்தியமாச்சா? இல்ல. 63 TMC கடல்ல போச்சு. பயன்பாடு இல்லாம தண்ணி கடலுக்கு போயிடுச்சு. பயன்பாடு இல்லாம 63 TMC கடலுக்கு போச்சு. அதே காமராஜர் இருந்திருந்தா என்ன ஆதங்கப்பட்டிருப்பாரு? இப்போ மேட்டூர் சரபாங்கா உபரி திட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க
கரூர் பக்கத்தில் காவிரி, குண்டாறு, வைகை இணைப்பு திட்டம். அதே மாதிரி அங்கே கடலூர் தடுப்பணை திட்டம், மயிலாடுதுறை தடுப்பணை திட்டம் போன்ற திட்டங்களை நிறைவேற்றி இருந்தால் ஒரு சொட்டு போயிருக்குமா? நடப்பாண்டு 2 முறை மேட்டூர் அணை நிரம்பி இப்போ ஒவ்வொரு நீர் கடலுக்கு போயிட்டு இருக்கு இன்றைய தேதியிலே. இல்லை, இயற்கை வழிப்படி இந்த ஆற்று நீர் கடலில் கலக்கிறது வந்து அவசியம் தேவை. நீங்கள் முழுக்க தடுத்துக்க முடியாதுன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, கடலுடைய சுழற்சி வந்து அதனுடைய சூழல் கெடும் இல்லை. நீங்கள் அது வந்து நீங்கள் அது போகிறது எப்படி இருந்தாலும் போய்த்தான் தீரும். அதாவது அதிகபட்ச தண்ணீர் போகலாம், கடலுக்கு போகலாம். விவசாயத்துக்கு தேக்கிக்கலாம். அதாவது அது காவிரி தீர்ப்புலேயே வந்து 740 டிஎம்சின்னு வரையறை பண்ணுறாங்க. அது வந்து சுற்றுச்சூழலுக்குன்னு 10 டிஎம்சி ஒதுக்குறாங்க. 10 டிஎம்சி தான் ஒதுக்குறாங்க, அதிகமாக ஒதுக்குறது இல்லை. தவிர்க்க முடியாமல் கடலுக்கு போகிறது 4 டிஎம்சி. இதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. கர்நாடகாவுக்கு எவ்வளோ, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ, கேரளாவுக்கு எவ்வளோ, பாண்டிக்கு எவ்வளோ, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இதை பற்றி எதுவும் கவலைப்படாத அரசு தான் இன்னைக்கு இருக்கிற அரசுகள் இருக்குது. சுத்தமாக இந்த அரசு மட்டுமல்ல, எதிர்கட்சிகளும் இதை பற்றி கவலைப்படல. அதுதான் வருத்தமாக இருக்குது. எதையோ பேசுகிறாங்க. யார் அந்த சார் முன்னிலைப்படுத்துகிறாங்க. அது முக்கியமாக தேவைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது அங்கங்கே காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள் அவைகளுடைய வேலை. அதையே சட்டசபையில் எடுத்து பேசுகிறீங்க. சட்டசபைங்கிறது கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடம். அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வையே இங்கே பெருசு பண்ணி கொண்டுட்டு வர்றீங்க. இவ்வளவு டிஎம்சி தண்ணி கடலுக்கு போச்சு, என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா? இல்லை கர்நாடகா தீர்ப்பு மதித்து தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர மாதாந்திர அடிப்படையில் திறக்க தவறியது காரணமா? என்ன காரணம்? இது பேசு பொருளாக்கி இருக்கணும். பேசும் பொருளாக்கி இருக்கணும். பல லட்சம் என்ன தீர்வு? 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கு நோக்கி வழக்கு நடத்தல. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை நோக்கி வழக்கை நடத்தி அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்று தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி, என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? இதை பற்றி ஏன் வாதிக்கல? இது அனைத்து கட்சி கூட்டத்தில் வாதிச்சாங்களா? இல்லை சிறப்பு சட்டப்பேரவை அமர்வில் பேசினாங்களா? இல்லை நடப்பு ஆண்டுலையும் சரி கடந்த ஆண்டுலையும் சரி இவ்வளவு தண்ணி போச்சே, சட்டப்பேரவையில் யாராச்சும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் வாய் திறந்திருப்பாங்க? யாருமே பேசல. பாராளுமன்றத்தில் 40 உறுப்பினர்கள் யாரும் வாய் திறக்கல. கொடுமையின் உச்சகட்டம். இதை பத்தி சரி, இப்ப நடிகர் விஜய் வந்து நேற்று ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறார். பெரும் திரளான மக்களை கூட்டி மொத்தமே 3 நிமிடத்துக்குள்ளாக பேசி முடிச்சிருக்கிறாரு. இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி பார்க்கலீங்க? இன்னும் விரிவா ஒரு பேசியிருக்கலாமா? எதையெல்லாம் பேசியிருக்கலாம் அந்த நேரத்துல பயன்பட்டிருக்கும் நமக்கு? என்னை பொறுத்தளவுல ஒரு திரைப்பட நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் தடை போட முடியாது, தடை போடவும் கூடாது. அதே நேரத்தில் திரைப்பட நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் மட்டுமே மற்றவர்களை விட அரசியல் அறிவு அதிகமாக இருக்கின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அமெரிக்காவை பொறுத்தளவில் சினிமா மோகம்ங்கிறது ரொனால்டு ரேகனோட முடிஞ்சிருச்சு. ஆந்திராவில் என்டிஆரோட முடிஞ்சது, மறுபடியும் கொஞ்சம் தலை தூக்குது. கேரளாக்குள்ள நுழைய முடியல. தமிழ்நாட்டில் மட்டும் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைப்படம் ஆளுமையோடு அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. அதாவது இப்போ அது விழிப்புணர்வு இல்லை, இல்லை வேற எதனா காரணம்னு நினைக்கிறீங்களா? நீங்க மக்கள் மத்தியில் இந்த வந்து பகுத்தறிவு பாசறைகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த நாட்டை பஸ் ஸ்டாண்டு கழிவறையா மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமா கொண்டுகிட்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு திரைப்படம்னா யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய நபர் தான் அவரு. அவருக்கு அரசியல் அறிவு எப்படி வரும்? அவர் இடது கால தோக்குனா 200 பேர் சீமன பேரல் மாதிரி உருள்றாங்க, வலது கால தோக்குனா வந்த கோட்டமெல்லாம் சரியுது. அவ்வளவு ஆளுமை உள்ளவர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இருக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு அரசியல் களமா, இல்லை இந்திய சீனை, இந்திய பாகிஸ்தான் எல்லையா? அங்கே கொண்டுட்டு போய் நிறுத்திட்டா தீவிரவாதி எவனாச்சும் உள்ள வருவானா பாகிஸ்தான்ல இந்தியாவுக்குள்ள? அங்கே கொண்டுட்டு போய் இந்திய சீன எல்லையில் நிறுத்திட்டா எவனாச்சும் வந்து சீனா துருப்பு வாழாட்டுவானா? பீஜிங் வரல ஓடி போயிடுவான்ல. நிறுத்திட்டாக்கா இப்போ திரைப்படத்தில் நாம சண்டை போடக்கூடிய நடிகர் இல்லை இப்போ நடிகர் இருக்காங்க இல்லைங்க. இப்போ இருக்கு நீங்க சொன்னீங்களே விஜய், அஜித், ரஜினி, சூர்யா, இப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லாம் கொண்டுட்டு போய் அங்கே நிறுத்திட்டா எவனாச்சும் வருவானா? எல்லா பக்கம்
வாழாட்டுவானா? இவங்க இருக்க வேண்டியது இந்திய சீன எல்லை, இந்திய பாகிஸ்தான் எல்லை, தமிழ்நாடு அரசியல் களம் அல்ல. இப்போ நாங்க 20 வருஷமா வந்து தமிழ்நாடு கள்ள இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். ஏன் வெற்றி பெறல? இவ்வளவு நியாயம் இருந்தும் 8 கோடி மக்களுக்கு சவால் விட்டோம். கல்லூரி தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான் என யார் வந்து நிரூபித்தாலும் 10 கோடி ரூபாய் பரிசுனோம் அப்படின்னு 8 கோடி மக்கள் யாரும் சோத்துக்கு உப்பு போட்டு திங்கிறது இல்லையா? அதே நேரத்தில் நாங்கள் வெற்றி பெற்று இருக்க முடியும். எங்கள் இயக்கத்துக்கு திரிசாவையோ நயன்தாராவையோ கள்ள இயக்கத்தினுடைய தலைவி ஆக்கி நாங்கள் இயக்கத்தை நடத்தியிருந்தா எப்போ நாங்கள் ஜெயிச்சிருக்கலாம். ஏன் திரிஷாவை நயன்தாரா நீங்க புறக்கணிக்கலாம்? அது ஒரு மாற்று வழி எடுத்திருக்கலாமே. மாற்று விட ஜெயிக்கணும். நமக்கு பிரச்சனை ஜெயிக்கிறதுனா அவங்க வந்தா தானே இருக்குல்ல. வந்தா தானே அவங்க வந்தா தானே. வரலையே, வந்தா நாங்க வேண்டாம்னு மறுத்தோம் இல்லையே, அவங்க வரலையே. சந்திச்சு பேசணும் அவங்க கிட்ட. நீங்க சந்திச்சு பேசுறது, எங்க போய் பேசுறது, எப்படி பேசுறது, யார் மூலமா பேசுறது? எங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இல்லையே. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு சினிமா மோகம் வந்து ஆட்டி படைக்குது. சரி, நம்ம கடந்த காலத்தில் சொன்னோம்ல, இன்னாருடைய புரட்சி பாடல்கள் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பாடல் எழுதுனது யாரு, பாடுனது யாரு, இந்த நடிகர் என்ன பண்ணாரு? அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைச்சாரு. அசைத்தவருக்கு பேரு, பாடினவருக்கு பேர் இல்லை, எழுதுனவருக்கு பேர் இல்லை. இதுதான் தமிழ்நாடு அரசியல். இந்த விஜய் அரசியல் 2026 மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, விஜய் வர சொல்லுங்க, காவிரி பிரச்சனையை பத்தி பேசி பார்ப்போம். நேருக்கு நேர் வர சொல்லுங்க, தைரியம் இருந்தா வர. பிரச்சனையே உங்ககிட்ட பேசணும்ன்றீங்க. எங்கிட்ட பேசணுங்கிறது இல்ல, யாரோ ஒருத்தர் காவிரி பிரச்சனையை பத்தி ஒரு நாள் பேச சொல்லுங்க. பேச சொல்லுங்க, என்ன தெரியும்னு பார்ப்போம். சரி, புதிய தலைவர் வந்திருக்கிறாரு. அவர் அன்னைக்கு நம்ம பாருங்க கோரிக்கைகளை நம்ம அவர்கிட்ட பேசணும்னு நீங்க சந்திச்சு பேசி பாருங்க. நிறைய பேர் சந்திக்கிறாங்களே, நிறைய பிரச்சனைக்காக நீங்க போய் அவரை சந்திச்சிருக்கலாமே விஜய. என்ன சந்திக்கிறதுக்கு நாங்களாம் சந்திக்க முடியாதுங்க, நாங்களாம் குடியானவ, சந்திக்க முடியாது. நான் அவருக்கு நிகராக வந்து ஏதாவது சினிமா நடிகை இந்த மாதிரி இருக்கணும், அரசியல் பிரமுகராக இருக்கணும், தலைவராக இருக்கணும், அப்பதான் சந்திப்பாங்க. சாதாரண எங்கள் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அவங்க சந்திக்க மாட்டாங்க. அப்படியே எங்கள் மாதிரி இருக்கிறவங்கள வச்சு சந்திச்சு அவங்க இயக்கத்தில் சேர்த்து எப்படி இயக்கத்தை நடத்த முடியும்? அவங்களால முடியாது. ஏன் முடியாது? அவங்களுக்கு தேவை என்னன்னா, அவங்க சொல்றத கேட்கணும், எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. எதிர்கேள்வி கேட்டா அவங்க அங்க எடுபட மாட்டாங்க. ஏப்பா நம்ம காலை கண்ணு போட்டுதா, சாமி ஆமாங்க சாமி போட்டுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அவங்களுக்கு தேவை. சாமி எப்படியும் காலை கண்ணு போடும்னு கேட்கக்கூடிய ஆள் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைமை. அப்ப மக்கள் பிரச்சனைக்காக, மக்கள் கோரிக்கைக்காக அது வரல அரசியலுக்கு. நீங்க அவங்க எல்லாம் வந்து இது வரல, சொத்து சம்பாரிச்சாச்சு, இனி பேரும் புகழ வேணும்னு சொல்லி அரசியலுக்கு வர்றாங்க. ஏற்கனவே சினிமா நடிகர்கள் வந்து தமிழ்நாடு அரசியல்ல ஆளுமையோடு இருந்துட்டு போயிட்டாங்க. ஆகவே தானும் ஆளுமையோட வரணுங்கிற எண்ணத்தில் ஒரு வராரு. வரட்டு, நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் அரசியல் பற்றிய புரிதல் தெளிவு இருந்தால் நீங்க வாங்க. அரசியல் பற்றி தெரியாம புரியாம நீங்க வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கேடு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கேடு, ஒரு பின்னடைவு தான் ஏற்படும். ஆக எழுதுனவ ஏட்ட கெடுத்தேன், பாடுனவ பாட்டை கெடுத்தேன், ஆட்சியில் அமர்ந்தவன் நாட்டை கெடுத்தான்ங்கிற சொல்லு உங்களுக்கு வர வேண்டாம். இல்ல, விஜய்க்கு பின்னடைவு ஏற்படுமா, அந்த நாட்டுக்கு பின்னடைவு ஏற்படும்? விஜய்க்கு பின்னடைவு ஏற்படுவதும் நாட்டுக்கு பின்னடைவு ஏற்படுவதும் ரெண்டு ஒண்ணுதான், சேர்ந்து நடக்கும். ரெண்டு ஒண்ணுதான். கல்லார் வினிக்கும் கடுங்கோல் எது வல்லது இல்லை நிலக்கு பொறைன்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒரு ஆட்சியாளன் தனக்கு கீழ் அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும் கல்லாதவர்களை, மூடர்களை, முட்டாள்களை வைத்திருப்பதை விட கேடு அந்த நாட்டுக்கு ஏதும் இல்லைங்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கங்க, யார் எம்எல்ஏ ஆனாங்க, யார் எம்பி ஆனாங்க, யார் மாண்புமிகு அமைச்சர்கள் ஆனாங்க, தலைமையினுடைய காலில் விழுந்தவங்க, கால் அமுத்துனவங்க, எடிபிடி வேலைகள்லாம் செஞ்சவங்க, குரங்கு மாதிரி குட்டை காரணம் போட்டவங்க, எந்திரிச்சு எஸ் வடிவில் நின்றவங்க, மேலே ஹெலிகாப்டர் போனால் கீழே குப்புன்னு உளுந்தவங்க, காரில் போனால் கார் டயர் தாரையில் வந்து கழுத சாம்பரில் புரள்ற மாதிரி புரண்டு எந்திரிச்சவங்க, மாடு மாதிரி மண்டி போட்டுக்கிட்டு போய் காலை போய் கட்டி தாவி பிடிச்சவங்க, இவங்க தானே மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்காங்க. தன்மானம் பேச உரிமை மீறல் பிரச்சனை சட்டமன்றத்தில் உங்களையும் கூப்பிட என்னையும் கூப்பிட்டு நிறுத்த வச்சு. இதை பாருங்க, இது வள்ளுவர் சொன்னது. வள்ளுவர் கோட்டத்தில் போய் கேட்க சொல்லுங்க. உங்களை என்னை கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. வள்ளுவருடைய பதிவு
அங்க கோட்டத்துக்கு போக சொல்லுங்க, வள்ளுவர் சிலை இருக்கு போய் கேட்க சொல்லுங்க. இல்லை அவனா குமரிக்கு போக சொல்லுங்க, வானலாவி சிலை. அங்க எல்லாம் போறக்கு எனக்கு நேரம் இல்லைன்னா அரசு பேருந்துல வள்ளுவருடைய குரல் இருக்கு, படம் இருக்கு, அங்க போய் கேட்க சொல்லுங்க. இது எங்கிட்ட எல்லாம் வேலையாகாது. இது வள்ளுவருடைய பதிவு. வள்ளுவர் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆமா ஆமா, வள்ளுவருடைய பதிவு நான் சொல்றேன். இப்போ எடப்பாடி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி வந்துட்டு சொல்றாரு, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து ஓரணியில் தமிழ்நாடு மக்களை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் உறுப்பினர்களை புதுசாக சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தோட ஒரு வளம் வந்துட்டு இருக்கிறாரு. 2 பேர்த்தையும் நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. இவர் வந்து ஸ்டிக்கரை கொண்டு போய் வீட்டில் ஓட்டுறாங்க திமுக தரப்புல. 1000 ரூபாய் கிடைச்சதா, ஓடிபி உங்களுக்கு வந்துச்சா, அதை சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்காம கொள்ளாம ஓட்டிக்கிட்டே போகிறது நடந்துகிட்டு இருக்குது. உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்துட்டோம் அப்படின்றாங்க, சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் விரும்பி எங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், வழியை வந்து சேர்றாங்கன்றதெல்லாம் திமுக தரப்புல வைக்கக்கூடிய வாதம். உண்மையிலே அப்படி நடக்குதுங்களா? எப்படி உறுப்பினர்கள் சேர்த்துறாங்கன்னா, பெரும்பாலான கட்சிகள் வாக்காளர் பட்டியலை கையில் வச்சுக்கிட்டு உறுப்பினர் சேர்த்துறாங்க. விரும்பி யாரும் வரல, வாக்காளர் பட்டியலை வச்சுதான் பல கட்சிகள் உறுப்பினரை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. விழுந்த வாக்குகளை விட உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? போலி நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். 2வது, இவர் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி பழனிசாமி போறாரு. அவருடைய நோக்கம் என்ன? மீண்டும் முதலமைச்சராக வேண்டும். அந்த ஒற்றை இலக்கு, ஒற்றை நோக்கம் தான், வேற எதுவும் கிடையாது. மக்களுடைய நலன்லாம் கிடையாது, மீண்டும் தான் முதலமைச்சராக வேண்டும். இவர் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு முழங்கிக்கிட்டு போறாருல, இவருடைய இலக்கு என்ன, நோக்கம் என்ன? மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று இவருடைய இலக்கு கைப்பற்ற வேண்டும், இவருடைய இலக்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். 2 பேர்த்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறோம். நீங்க ஆட்சியை வந்து மீண்டும் பிடிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி, நீங்க மு.க. ஸ்டாலின் ஆட்சி தக்க வச்சுக்கலாம். ஆனா கள்ளியக்கம் சொல்லுகின்ற ஆலோசனைப்படி நீங்கள் நடந்தார். ஏன் உங்க ஆலோசனை கேட்கணும்? உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? உங்க செல்வாக்கு என்ன இருக்கு உங்களுக்கு? உங்க ஆலோசனை செல்வாக்கு கூடுங்கிற, எங்களுக்கு ஒன்றும் செல்வாக்கு கூட போறது கிடையாது. We are catalyst. நாங்க கிரியாவுக்கி. நாங்க என்ன சொல்றோம்னா, கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைங்கிறோம். இது உலகளாவிய நடைமுறைங்கிறோம். நீங்க 2 பேரும் ஆதாயம் தேடி இருக்கீங்க. கல்லுக்கு தடை வச்சுட்டு ஆதாயம் தேடியவர்கள் தான் நீங்க 2 பேரும். சரி, அதனால நீங்க 2 பேரு கள் விடுதலையில் முரண்பாடு கொண்டவர்கள், உடன்பாடு கொண்டவர்கள் அல்ல. இருவருமே முரண்பாடு கொண்டவர்கள். முந்திக்குங்க. முந்திக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. யாரோ ஒருத்தர் முந்திங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முந்தி வந்து வாதிட்டு கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், மதுதான் என நிரூபித்து விட்டால் இவருடைய செல்வாக்கு இந்திய அளவில் கூடும். தமிழ்நாடு அளவில் மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிப்பார். வரக்கூடிய 2026 தேர்தலில் ஆதரவான வாக்குகளாக அது மாறும். மீண்டும் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். இல்லை, அதுதான் இப்போ எத்தனை லட்சம் வாக்காளர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க, ஏன் உங்கள் கோரிக்கை எடுபடாமே போயிட்டு இது வரைக்கும்? நீங்கள் இப்போ சொல்றீங்களே, எடப்பாடியோ முதலமைச்சரோ முந்திக்கணும், எங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு எடுத்துக்கணும், எங்களை ஆதரிப்பதாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்பதாக சொன்னால் அவர்கள் வெற்றினா எந்த வகையில் வெற்றி பெறுவார்கள்? எந்த வகையெல்லாம் ஒரு சதவீதம், எந்த வகைனா ஒரு கள்ளியக்கம் வந்து 20 ஆண்டுகளா வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இயக்கத்தை வெற்றி கொண்டு நிலைநாட்டுகின்ற பொழுது உங்களுடைய செல்வாக்கு கூடும். நீங்க சாதாரண கல்லு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க கல்லுன்னா சாதாரணம்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஐயப்பாடு 100க்கு 90 பேருக்கு இருக்குது. ஆனா எங்களை பொறுத்தளவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். கடந்த கால நடைமுறை, திமுகவுக்கு அதிமுக கடந்த கால செயல் நடைமுறை என்னன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் மறந்துருப்பாங்க, பெரியவங்களுக்கு தெரியும். 4 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது வடநாட்டில். அப்போ வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது. அந்த வெங்காய விலையேற்றம் அந்த 4 மாநில தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக வெங்காய விளையாட்டம் இருந்தது. ஆக வெங்காயமே 4 மாநிலங்களில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் போது ஏன் கள் ஏற்படுத்தாது? இதுதான் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. பாருங்க, இதே எடப்பாடி பழனிசாமி 2021 கள்ளியக்கம் சொன்னதை கேட்டு செயல்படுத்தி இருந்தால் தமிழ்நாட்டில் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்காது. இவர் வந்து முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து கீழே இறங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது.
மு.க. ஸ்டாலினுக்கு முதல்வராகும் வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ம். நாங்க சொன்னோம், ம். தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக ம். நீங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க, ஆட்சி தாக்க வச்சுக்கலாம். பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீரவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்திக்கங்க. இன்னைக்கு 83 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. பவுச்சில், பாட்டல்களில், டென்களில், டப்பாக்களில், டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சு மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில், தலைநகரங்களில், நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமான தளங்களில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமாக மாறும். இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டீங்கன்னா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 2000 to 3000 வாக்குகள் கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது வாக்கு விவசாயம் இல்லைங்க, விவசாயிகள், பனைத்தண்ணை தொழிலாளர்கள், ஒட்டுமொத்த நுகர்வோர்கள், இயற்கை ஆர்வலர்கள், இவங்களுடைய வாக்குகளாக கிடைக்கும். குறைஞ்சது 2000 3000 எல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு 17 லட்சம் வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும். எங்களுடைய கணிப்பு இந்த அறிவிப்பின் மூலமா. குறைஞ்சபட்சம் நீங்க கடந்த தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தீங்க, ஆட்சி இழந்தீங்க? 1.5 லட்சம் ஓட்டு. திமுகவுக்கும் அதிமுக 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சி இழந்தீங்க. இது 7 லட்சம் ஓட்டு கிடைச்சிருக்கு உங்களுக்கும். ஆட்சியை தக்க வச்சிருந்துருக்கலாம். ஆனா ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கல. பின்னாடி ஏதாவது எப்பயாவது நீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு சந்திப்புல? ஏற்கனவே மறுபடியும் இருக்க சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு வருத்தப்பட்டு என்ன பயன்? சரி, கல்வன் போன முன்னாடி கதவு முக்கரணம் பாய்ச்சி என்ன பிரயோஜனம் இல்லையே. நீங்க அவருடைய அறிவிப்பு அவருக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கல. உங்க கையில் வச்சிருக்கீங்கல்ல? இல்ல, அதான் கேட்கணும். இப்ப நீங்க பொருள் ஏற்றுமதி, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி, இப்படியான இது இயற்கையான லாபம் தரக்கூடியதுன்னு சொல்ல வரீங்க. இந்த கொக்கோ இந்த இது இருக்குல்ல, நீரா தென்னை மரத்துல இருந்து எடுக்கிறது, இப்ப இது நட்டத்தை சந்திச்சிருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஏன் அது நஷ்டத்தை சந்திக்கணும்? அப்ப லாபகரமான தொழில் அதுல இல்ல. இது எப்படி நீங்க எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் டிசம்பர் மாதத்துல ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அது 100 நாள் சாதனையில முதலிடத்துல வருது. நீரா இறக்குவதற்கு அனுமதிங்கிறது. நீரா இறக்குவதற்கு ஏற்கனவே அனுமதி இருக்கு. அது எந்த ஆட்சியில கொடுத்தாங்க? அதுக்கு பல 12 காலமா பனை ஏரிகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க, உரிமை கொடுப்பாங்க பனையாருக்கு. அதுல பதநீர் மற்றும் நீரா இறக்குவதற்கான உரிமம் இருக்கு. இவர் எந்த நீராவுன்னு சொன்னார்னு தெரியல. சரி, அது இருக்கட்டும். அது எப்படி இருக்குதுன்னா, நான் அதையும் கேட்டுட்டோம். உங்களுடைய அறிவிப்பு எப்படி இருக்குதுன்னா, ஏற்கனவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பதிய 60 ஆண்டுகள் கடந்து திருக்கடையூருக்கு அழைச்சிக்கிட்டு போய் திருமணம் செஞ்ச வச்ச மாதிரி இருக்குது உங்களுடைய அறிவிப்புன்னு அதையும் கேட்டு அதுக்கு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல. சரி, அது இருக்கட்டும். எடப்பாடியார் அது இருக்கட்டும். சரி, நீங்க நீராவை பத்தி என்ன சொல்றீங்க? நோ கலரிங், நோ கெமிக்கல், நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஆல்கஹால், ஹைலி ஹைஜீனிக், கிரீன் ஹெல்த், நேச்சுரல் ட்ரிங்க். ரைட், ஆல்கஹாலே கிடையாது. அப்புறம் எதுக்கு இத்தனை நிபந்தனை? என்ன நிபந்தனை போட்டு தடுக்கிறாங்க? ஒரு விவசாயி 100 தென்னை மரங்கள் வைத்திருந்தால் 5 தென்னை மரங்களிலிருந்து மட்டுமே நீரா இறக்கி கொள்ளலாம். பனைகளில இருந்து இறக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் இறக்கி விட முடியாது. 1000 பேர் ஒன்று சேர்ந்து தலைக்கு 1000 ரூபாய் போட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அந்த தொகையை வைப்பு தொகையை ஒரு வங்கியில வச்சு அதை சொசைட்டிஸ் ஆக்ட் படி பதிவு பண்ணி தென்னை வளர்ச்சி வாரியத்துக்கிட்ட ஒப்புதல் பெற்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட விண்ணப்பிச்சு இறக்குறதுக்கு அனுமதி, இறக்குறத எடுத்துக்கிட்டு போறதுக்கு அனுமதி, எடுத்துக்கிட்டு போறதை சந்தைப்படுத்துறதுக்கு அனுமதி. இத்தனை இடத்துல அனுமதி வாங்குறது எப்படி இருக்குதுன்னா, ஒரு பசுமாட்டினுடைய வாயில வாய்க்கூடையை கட்டி குரங்காட்டுல மேயவிட்டா எப்படி மேயு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவர்கிட்டயே நேர்லயே கோயம்புத்தூர்ல சொன்னோம். அதுக்கு சொன்னதை பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டி பண்டாரம் பாட்டு இருக்கு. முள்ளு முனையில 3 குளம் வெட்டி வச்சா 2 குளம் பாழு, 1 தண்ணி எல்லாம் நீண்டுகிட்டே போகும். 3மே வேலைக்காக. முள்ளு இல்லா காட்டுக்கு மோர் கொடுக்க 3 எருமை, 2 எருமை மலடு, 1 ஈனவே இல்லைன்னு போகும். அப்படியே போயிட்டே இருக்கும். பெருசா இருக்கும் சொல்றதெல்லாம். ஆனா ஒண்ணுமே நடக்கல. பால் இல்லை, 3 கண்ணு போடலை, இப்படி போகும்.
இப்போ உங்களுக்கு சொல்கிற கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 விவசாயிகள் ஒன்றா சேரணும், 1000 ரூபாய் போடணும், சொசைட்டியை ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் அந்த வாரியத்தில் அனுமதி கேட்கணும், அப்புறம் கலெக்டர்கிட்ட அனுமதி கேட்கணும், அப்புறம் பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கேட்கணும். இப்படி நீண்டுக்கிட்டே போகுது இல்லை? அதனால தான் இது நட்டமாகுதுங்களா? தொழில் செய்ய முடியலன்றீங்களா? முடியாது, தனிப்பட்ட முறையில் நீங்கள் முடியாது, நீங்கள் இறக்கி விட முடியாது. நீரா அன்னைக்கு உங்களுக்கு தென்னை மரம் இருக்கலாம், 1000 மரங்கள் இருக்கலாம், நீங்கள் இறக்கி விட முடியாது, நீர் இறக்கி விட முடியாது. அந்த நிபந்தனைகளை வந்து நிரப்புனா தான் நீங்கள் நீர் இறக்கி சந்தைப்படுத்த முடியும். இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் உண்டா? இல்லை. மொத 3 நிறுவனங்களுக்கு இதே கோட்டையில் அனுமதி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது. 1 த விநாயகா கோகனட் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி, 2 த கோயம்புத்தூர் கோகனட் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி, 3 புதுக்கோட்டை கோகனட் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி. இந்த 3 கொடுத்தாங்க. அந்த 3ல வந்து ஒரு நிறுவனம் மட்டும் பேரளவுக்கு இறக்கிட்டு இருக்காங்க, மீது 2 நிறுவனங்கள் நிறுத்திட்டாங்க. அதுக்கு பின்னாடி 16 நிறுவனங்களை கொடுத்தாங்க. 16 நிறுவனங்கள்லே விரல் விட்டு கொஞ்சம் 1 2 இறக்குறாங்க. தென்னீரான்னு ஒன்று திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்தில் இருக்குது. அவங்க தான் இந்த டெட்ரா பேக்கிங் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு இறக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாதம் லட்சத்துக்கு மேலே நட்டத்தில் வருது. எவ்வளவு நாள் ஓட்டுவாங்கன்னு தெரியல. இல்லை, ஏன் அந்த நட்டம் வருது? அரசு என்ன பண்ணுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? அரசு நிபந்தனைகளை பூரா நீக்கணுங்க. எதுக்கு தன் நிபந்தனை? சரியா, ஒரு கறவை மாடு இருக்குது, நீங்கள் சந்தைக்கு போய் கறவை மாடு வாங்குறதுக்கு அனுமதி கேட்டு தான் வாங்கணும். அது அங்கிருந்து கொண்டுகிட்டு வர்றதுக்கு அனுமதி கேட்டு வரணும். இவ்வளோ கட்டுப்பாடு இருக்குதா? இல்லையே, இல்லையே, அங்கதான் இல்லையே. அதே தெருவுக்கு 7 விலை போட்டு தாராளமாக விற்கிறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலாக வைக்கிறாங்க, கேட்கறதுக்கு நாதியே இல்லையே. அது வந்து கட்டுத்தர வலுவா இருக்குது, கண்ணுக்குட்டி குதிக்குது. இங்க கட்டுத்தரையும் இல்லை, கண்ணுக்குட்டியும் இல்லை, வலுவும் இல்லை. என்ன பண்றது? இதை வந்து லிக்கர் லாபின்னு ஒன்று இருக்குதுங்க. அவங்க இந்த அரசு ஆணையை ட்ராட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவரு எடப்பாடியார் கையெழுத்து போட்டார். நாங்கள் அப்படித்தான் சந்தேகிக்கிறோம். லிக்கர் லாபி அரசு ஆணையை உருவாக்கி கொடுத்தாங்க, இவர் கையெழுத்து போட்டார். அது அப்படித்தான் நாங்கள் நினைக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இந்த 2 பேரும் மக்கள்கிட்ட போறப்ப அது என்ன பலனை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 பேரும் மக்கள்கிட்ட போயிட்டு இருக்காங்களே, நீங்க ஒரு மக்களா அங்க நின்றுட்டு இருக்கீங்க, விவசாயிகள் கூட மக்கள் கூட. அது எப்படி நீங்க உணர்றீங்க? இந்த 2 பேரும் எப்படி பாக்குறீங்க? இப்ப அது ஆட்சி தக்க வச்சுக்கணுங்கிற ஒற்றை இலக்கை நோக்கி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. மக்கள் நலன்கிறது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையில் பார்த்தீங்கன்னா கலைஞர் இருந்தார். அவர் ஒற்றை இலக்கை நோக்கித்தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சார். ஒற்றை இலக்கு என்ன இலக்கு? 2 எழுத்து கொண்ட இலக்கு. என்ன? 2 எழுத்து கொண்ட இலக்கு, ஒற்றை இலக்கு. அதுலதான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை பயணத்தை துவங்கினாரு. நிதி. அதுக்காக என்ன பண்ணாரு? பெத்தவங்க வச்ச பேரு, பெரியவங்க வச்ச பேர் என்ன? தட்சணாமூர்த்தி. இவர் எப்படி மாத்தினாரு? கருணா நிதி. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தயாநிதி, இன்பநிதி, கலாநிதி, உதயநிதி, இப்படி நிதிகளாவே ஆக்கிட்டாங்க. இது வள்ளுவருடைய வழி. அதனாலதான் அவரை வந்து பல பேர் வாழும் வள்ளுவர்னாங்க. வள்ளுவர் என்ன சொன்னாரு? அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அருள் இல்லாவோனா அங்க வேலை கிடையாது, பொருள் இல்லாவோனா இங்க வேலை கிடையாது. தேர்தல் அங்க நடக்குதா, இங்க நடக்குதா? இங்க நடக்குது. இங்க என்ன வேணும்? பொருள் வேணும். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லணும், நல்குறவார் சொற்பொருள் சோறுபடும். ஆகவே ஜெயிச்சிட்டார்ல வள்ளுவர் வழியில. இறுதியா வந்து ஒரு கேள்வியா, உங்களுக்கு மாடு இருக்குங்களா? மாடு இருக்கு. மாடு மேய்க்கிறது? ஆடு இருக்கு. மேய்க்கிறது உண்டுங்களா? மேய்க்கிறது உண்டு. சரி, முதுகலை பெரிய அளவுல படிச்சிருக்கீங்க, சட்டம் படிச்சிருக்கீங்க, இவ்வளவும் படிச்சுட்டு மாடு மேய்க்கிறீங்க. மாடு மேய்க்கிறது கேவலமா? இல்ல, மாடு மேய்க்கிறது கேவலமா? மாடுகளுக்கான ஒரு மாநாடு நடந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் தமிழ் கட்சி மீண்டும் ஒரு குலத்தொழில செய்ய சொல்றாரு. RSS இன்னொரு அஜெண்டா இது. சீமான் அதை செய்கிறார் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்புல பேசுறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய திராவிட தோழர்களும் அதை தான் பேசுறாங்க. உங்களுக்கு என்ன, போய் மாடு மேய்ச்சிக்குங்க, நாங்க வந்து படிக்க போறோம் அப்படின்னு தீக்காவலுக்கு கூட ஒரு தோழர் பெண்மணி, ஒரு இளம் சின்ன பொண்ணுதான் சொல்லுது, மதிவதனின்னு நினைக்கிறேன். சீமான் வீட்டுல வேணா போய் மாடு மேய்ச்சிருந்துட்டு நாங்க எங்க வீட்டுல படிக்க போறோம் அப்படின்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது ஒரு கேவலமான தொழில். வயிறு என்ற உறுப்பு இருக்கின்ற வரை ஆடு மாடு மேய்ச்சித்தாகணும், விவசாயம்ங்கிற தொழில் நடந்துதாகணும். அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே.
மண்டில மாஞாலத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அரமணப்படுவது யாதன கேட்பின் மறவாததுகள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதியில். அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு வந்து யாரை வந்து குலத்தொழிலுக்கு போக சொல்லி நிர்பந்தம் பண்ண முடியும்? சரி, உதாரணமா இன்னைக்கு நாடார் சமுதாயத்துல இருந்தவங்க தான் முன்ன பணம் ஏறிட்டு இருந்தாங்க. அதான் கேட்கறேன், இப்ப நீங்க ஒரு பகுதியில இருக்கிற மரங்கள்ல நீங்க செய்யறீங்களா வேலைய, இல்ல யாருன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் செய்யுதுங்களா? எல்லாரும் செய்யறாங்க. ஆனா குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலா செய்யறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து அந்த பனைத்தொழில முடக்குன பின்னாடி அவங்க எல்லாம் பெரும்பாலானவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த சில்லறை வணிகத்துக்கு போயிட்டாங்க, மளிகை கடைக்கு அதிகமா போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கின பின்னாடி, யோ நீங்கெல்லாம் மளிகை கடை நடத்தக்கூடாது, மூடுங்க, மரமேற போங்க அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு? நீங்க ஜாதியை வச்சு மதத்தை வச்சு நீங்க வந்து அரசியல் பிழைப்பு நடத்தலாமுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்க அதை சொல்றாங்க. மீண்டும் ஜாதி ஆதிக்கம் வேணும்னு விரும்புறாங்க. ஆக ஜாதியை வச்சு பிழைப்பு நடத்திட்டு இருக்காங்க, அரசியல் பிழைப்பு தமிழ்நாட்டில். அந்த கூட்டம் தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஜாதி அடிப்படையில் யாருமே இந்த தொழிலுக்கு போங்கன்னு சொல்ல முடியாது. மாநாடு சரியா தவறா? ஆடு மாடு மாநாடு சரியானது. அதாவது பாத்தீங்கன்னா சாதிய வழக்கல அடுத்து இல்லை, அது கண்ணோட்டம் ஈவு இரக்கம் இதைத்தான் வளர்த்திருக்குது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதனுடைய வெளிப்பாடுதான், அந்த குரலுடைய வெளிப்பாடுதான் இந்த ஆடு மாடு மாநாடு நடந்திருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரு? மாடுகளை மேய்ச்சாரு. இயேசுநாதர் என்ன பண்ணாரு? ஆடுகளை மேய்ச்சாரு. குட் ஷெப்பர்டுன்னு சொல்றோம், நல்ல மேய்ப்பன்னு சொல்றோம். இன்னைக்கு எத்தனை பள்ளிகள் குட் ஷெப்பர்டு பேர்ல இருக்கு, எத்தனை தேவாலயங்கள் இருக்கு உலக அளவில். அப்படின்னா அது கேவலமா? இயேசுநாதர் செஞ்ச தொழில் கேவலமா? சீமான் செய்தது தொழில் கேவலமா? சீமான் செய்தது கேவலன்றாங்களே. எப்படி கேவலம்? சாதிய வழக்குது, அது குலத்தொழில வழக்கு. எப்படி மனு தர்மத்தை இங்க பாருங்க, மனு தர்மத்தை எல்லாம் ஒன்றும் வழக்குல, மனு தர்மத்தை ஒன்றும் ஒரு வழக்குல. அதாவது வந்து ஆடு மாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யாதவர்களுடைய தொழில்னு சொல்றாங்க இல்லையா? யாதவர்கள் எல்லாருமே வச்சுக்க பாருங்க, யாரு வேணாலும் வச்சுக்கலாங்க. இன்னைக்கு ஆடு மாடு யாதவர்கள் தான் வச்சுக்கணும், அவங்க தான் பால் கறக்கணும், அவங்க தான் பால் வணிகம் செய்யணும்னு சொல்லி ஏதாச்சும் நிர்பந்தப்படுத்த முடியுமா? காலனி தேவனை இன்னார்தான் தயாரிக்கணும்னு சொல்ல முடியுமா? இன்னார்தான் பால் வணிகம் செய்யணும், இந்த ஜாதி சார்ந்தவங்க தான், மற்றவங்க செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட முடியுமா? அப்புறம் எதுக்கு இல்லாத ஒன்னையா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க? அதாவது காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். ஆக நம்முடைய முன்னோர்கள் வந்து இயற்கையைத்தான் வழிபட்டாங்க, மரங்களை வழிபட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு எவ்வளவு திருக்கோயில் இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஸ்தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கு. மரம் இல்லாத திருக்கோயில் இருக்காது. அந்த மரத்தினுடைய அடியில தான் ஆண்டவனை வச்சு வழிபட்டோம். ஆக இயற்கையை தான் நாம் வழிபட்டோம். என்னுடைய வெளிப்பாடு தான் அந்த திருக்கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்தல விருட்சம். அதே மாதிரி வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல்லு வயலை உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா. அவருடைய வெளிப்பாடு தான் இந்த ஆடு மாடு மாநாடு. நீங்க வந்து இந்த உலகம்ங்கிறது 20 லட்சம் உயிரினங்களுக்கு சொந்தமானது. அந்த 20 லட்சம் உயிரினங்கள்ல நம்ம மனிதர்கள் ஒரு உயிரினம். ஆனா மனிதர்களாகிய நமக்கு ஆறறிவு இருக்கிறதுனால பேராசை பிடிச்சு நிக்கிறோம். உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இதர ஜீவராசிகளை கண்மூடித்தனமா வேட்டையாடுறோம். அப்படி அது கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆடு மாடு மாநாடு. இந்த உலகம்ங்கிறது 20 லட்சம் உயிரினங்களுக்கு சொந்தமானது. எல்லாம் சேர்ந்து இயைந்து வாழ்ந்தா தான் நிலைக்க முடியும். அவர்களுக்கும் மேய்ச்சலுக்கான இடம் வேணும், அவர்களுக்கும். ஆமாங்க, அது வாழ பிறந்தது தானே. உலகத்தினுடைய இன்னைக்கு வந்து இந்த பூமி வந்து சூடாகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மக்கள் தொகை பெருக்கும் தான் காரணம். அதை பத்தி யாரும் பேச பண்ணிக்கிறாங்க. உலகத்தினுடைய மக்கள் தொகை 100 கோடி சுத்தி இருந்தது. நாம் வாழுகின்ற இந்த காலத்துல வந்து 770 கோடி. சுதந்திரம் அடைஞ்ச போது இந்தியாவினுடைய மக்கள் தொகை 27 கோடி. பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்ட போது 1970 வாக்கில் 60 கோடி. இன்னைக்கு வந்து 146 கோடி. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கணிப்புது புள்ளி வரும் 146 கோடி. மேலும் கூடுமென அஞ்சப்படுது. 75 ஆண்டுகளுக்குள்ளாக இவ்வளவு ஏறி வந்துடும். 30 கோடி முகமுடியால்னு பாரதியார் பாடினாரு. இன்னைக்கு 75 வருஷத்துல பார்த்தா கிட்டத்தட்ட 105 கோடி நம்ம அதிகமாயிட்டோம். அதை விட
அவர் பாரதியார் பாடும்போது 1921 பாடினாரு. 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 என்று சிந்தனை ஒன்றுடையாள்னு. அன்னைக்கு பாரதம்ங்கிறது இந்தியாங்கிறது பாகிஸ்தான், வங்காளதேசம், இந்தியா 3 நாடு சேர்ந்து 3 நாடுகளும் சேர்ந்துதான் 30 கோடி. இன்னைக்கு ஒரு நாட்டிலேயே 146 கோடின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புள்ளி விவர சொல்லுது. 2100 உலகத்தினுடைய மக்கள் தொகை 1000 கோடி தாண்டுமென அஞ்சப்படுது. நாடு நாத்தாங்கால் ஆயிட்டுது. இதனுடைய விளைவு வெளிப்பாடு நம்ம போய் வனத்துல போய் குடியேறோம். வனம் யாருக்கு சொந்தம்? விலங்குகளுக்கு சொந்தம். வனத்துல போய் குடியேறோம். அங்க போய் அமைதியா இருக்கிறோமா? ஆழ்வாய் குணர் ஓடுறோம் 1000 அடி தண்ணி உறிஞ்சி எடுக்கிறோம். ஓடைகள்லாம் வத்தி போயிருது. அந்த விலங்குகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அது வீடுகளுக்கு விளைநிலங்களுக்கு வந்தா வருதே விலங்கு வீட்டுக்கு விளைநிலத்துக்கு. யார் அத்துமீறி போனது? முதல்ல மனிதன் தான் அத்துமீறி போற. அந்த உயிரினங்களும் காக்கப்பட வேண்டும். ஆக முதல்ல இந்த பூமி பந்து சூடாவதை குறைக்க வேண்டுமே ஆனால் மக்கள் தொகையை உலக அளவில் கட்டுப்படுத்தணும். அந்த புரிதல் இல்ல. உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. பேராசை முடிச்சு நாம நிக்கிறோம். காரணம் நம்ம கிட்ட 6 அறிவு இருப்பதனுடைய வெளிப்பாடு. ஆக அந்த பேராசை கூடாது. இதர உயிரினங்களையும் நேசித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆடு மாடு மாநாடு. ஆனா இப்போ இது சில பேர் சொல்றாங்க, நம்ம கேவலமா சீமான் அவர் மேய்ப்பாரு, அவர் மனைவி மேய்ப்பாரு, அவங்க பிள்ளைங்க மாடு மேய்ப்பாங்க, நான் போறப்ப பார்த்தா அவங்க தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நக்கலடிச்சு பேசுற போக்கு இப்போ வந்திருக்குது ஊடகத்துல. ஆனா உண்மையிலேயே மாடு மேய்க்கிறதுன்றது, இது மாடு அப்படின்றது மட்டும் இல்லை, ஒரு பொருளாதாரம் இதுக்குள்ளாக இருக்குதுன்ற மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துக்குள்ள இருக்குது. 1,58,000 கோடி கிட்ட வருஷத்துக்கான பொருளாதாரத்துக்குள்ள இருக்குது. டாஸ்மாக் வெறும் 50,000 கோடி தான் அப்படின்ற ஒரு பெரிய விடயமும் இதுக்குள்ள இருக்குது. அப்படியே அதை கொச்சப்படுத்துறாங்க இவங்க எல்லாருமே. படிக்காதவங்களா? இல்ல இவங்களுக்கெல்லாம் அடிப்படை புரிதல் இல்லை, கண்ணோட்டம் இல்லை, ஈவு இறக்கம் இல்லை. கண்ணிற்கணிகளின் கண்ணோட்டம் அகதின்றல் புண்ணென்று உணரப்படும். இவங்களுடைய முகத்துல கண்ணோட்டம் இருந்திருந்தால், கண்களாக இருந்திருந்தால் முகத்தில் இருப்பது இந்த விமர்சனம் வந்திருக்காது. இவங்களுடைய முகத்தில் இருப்பது கண்கள் அல்ல, 2 புண்கள். அதனுடைய வெளிப்பாடு இதெல்லாம் புண்கள். ஈவு இறக்க கண்ணோட்டம் இவங்களுக்கு இல்லை. அடுத்த உயிரினத்து மேல பாசம் காட்டணும். அதுதான் மிக 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 முக்கியம். அதாவது இதே மாதிரி இதே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? கலைஞர் நினைச்ச மாதிரிதான் நினைக்கிறாங்க. ஆடு மாட்டுல பெருசா வருமானம் இல்லை, மற்ற வருமானம் இருக்குது. ஆனா அவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க சிறியவர்கள். இப்போ ஜனாதிபதி இருப்பவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அமைச்சராக இருப்பவர்கள் பெரியவர்கள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள் சிறியவர்கள், பெரிய தொழிலதிபராக இருப்பவர்கள் பெரியவர்கள், ஒரு சினிமா நடிகராக கதாநாயகனாக இருப்பவர் பெரியவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரியவர் சிறியவர்னா யாரு? செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களதார். செயற்கரிய நல்ல பல காரியங்களை செய்பவர்கள் பெரியவர்கள். சாதாரண மாடு மேய்க்கிற தொழிலா இருக்கலாம். தான் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு வஞ்சகம் இல்லாமல் நேர்மையாக அந்த தொழில் நடத்தினா அவர் தான் பெரியவர். ஜனாதிபதியாக இருக்காரு, ஊழல் லஞ்சம் முறைகேடு ஒழுங்கீனத்துக்கு ஆர்ப்பட்டிருந்தா அவர் சிறியவர். அப்படித்தான் எடுத்துக்கணும். செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களதார். மேலிருந்தும் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லவர். இந்த புரிதல் இவங்களுக்கு இல்லை. இந்த கண்ணோட்டம் இருந்திருந்தா இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இவங்க முகத்தில் இருக்கிறது புண்கள். இப்படித்தான் பேசுவாங்க. முகத்தில் கண்கள் இருந்தால் பேச மாட்டாங்க, புண்கள் இருந்தால் அப்படித்தான் பேசுவாங்க. நல்லது ஐயா, நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி.